நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன், வாசிப்பவர் இர்ஷாடே காதர். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கானவர்களில் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. 2329 பேர் தொற்றாளர்கள் இன்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்களுக்கு பைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசி ஏற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த சிறுமியின் சடலம் நாளை தோண்டி எடுக்கப்பட உள்ளது. இணையதளங்கள் ஊடாக இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரிப்பு. எதிர்கருத்துள்ள அரசியல்வாதிகளை முடக்குவதற்கு தயாரில்லை என்று அரசாங்கம் தெரிவிப்பு. துருக்கியில் பரவியிருக்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 400 வீரர்கள். இலங்கை கிரிக்கெட் வீரர்களான தனுஷ்க குணதிலக, குசல் மெண்டிஸ், நிரோஷ திக்வல் ஆகியோருக்கு போட்டித் தடை விதிக்குமாறு சிபாரிசு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கான 2329 பேர் இன்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் நாட்டில் தொற்றுக்கு இலக்காயிருப்போரின் மொத்த எண்ணிக்கை 3,04,151 அதிகரித்துள்ளது. தொற்றுக்கு இலக்கானவர்களில் 2,73,496 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். கோவிட் தொற்று காரணமாக நாட்டில் 4,351 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. நேற்று 66 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாக உயிரிழந்த சிறுமியின் சடலம் நாளை தோண்டி எடுக்கப்பட உள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நுவரெலியா நீதவானிடம் இன்று இது சம்பந்தமாக விடயங்களை முன்வைத்தனர். இதேவேளை ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய மேலும் 11 பெண்கள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களில் 5 பேரிடம் வாக்குமூலம் பெற்றிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கடந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் 8,165 சிறுவர் துஷ்பிரயோக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதேவேளை இணையதளங்கள் ஊடாக இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தற்காலத்தில் அதிகரித்துள்ளன. இந்த நிலையை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் உட்பட சகல தரப்பும் ஒன்றிணைந்து பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி செயற்பட வேண்டும். தற்காலத்தில் நிகழும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றிய பேச்சுவார்த்தை ஒன்று எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு Facebook வலைதளத்தில் இடம்பெறவுள்ளது. ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வர்களிடம் எதிர்கருத்துள்ள அரசியல்வாதிகளையோ முடக்குவதற்கு அரசாங்கம் தயாரில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் எதிர்க்கட்சியில் அங்கம் வகித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த சவாலை எதிர்கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஜனாதிபதி ஊடக மையம் ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரமன்றி நாட்டு மக்களுக்கு புதிய அத்தியாயமாக அமையும் என்று ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். தகவல்களை விரைவாகவும் தரமாகவும் மக்கள் மயப்படுத்துவது ஊடகவியலாளர்களின் பொறுப்பாகும். முழுமையான ஊடக கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ஊடக மையம் உறுதுணையாக அமையும் என்று ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மையத்தின் திறப்பு விழா நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அமைந்திருக்கும் பழைய சார்ட்டர்ட் வங்கி கட்டிடத்தின் கீழ்மாடியில் இந்த ஊடக மையம் அமைய பெற்றிருக்கிறது. சுவிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தின் ஊடாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் உறுதிமொழிகளை நனவாக்கும் நோக்கில் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் வேலை திட்டங்களின் முன்னேற்றங்கள், ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி அலுவலக தகவல்களை மக்கள் மயப்படுத்துவதே இந்த ஊடக மையத்தின் பணியாகும். ஒரே தடவையில் 40 ஊடகவியலாளர்கள் அமரும் வகையில் இந்த ஊடக மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் பெரும்போக விவசாயிகளுக்கு 4.5 லட்சம் மெட்ரிக் டன் சேதன பசலை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்காமகே தெரிவித்துள்ளார். பெரும்போக பயிற்சிக்கு தேவையான பசலை உரிய நேரத்தில் தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். எப்பாவல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் சேதன பசலை உற்பத்தி நடவடிக்கை கண்காணித்த போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பனிரெண்டு வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது சம்பந்தமான முதல்கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது. ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசியை இந்த வயது பிரிவு மாணவர்களுக்கு செலுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 30 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் தடுப்பூசி ஏற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சிபாரசு கிடைத்தவுடன் 18 வயதிலிருந்து 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதன் முக்கியத்துவத்தை சுகாதார பிரிவினர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த வயது பிரிவினர் கொரோனா தொற்றில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சமித கினகே தெரிவித்தார். நாட்டில் நிகழ்ந்திருக்கும் கோவிட் மரணங்களில் அதிகளவானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே ஆவர். மரணித்தவர்களில் சுமார் 75% 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர். கடந்த 7 தினங்களில் நாட்டில் கோவிட் தொற்று காரணமாக மரணித்தவர்களில் 85% தடுப்பூசி ஏற்றாதவர்கள். ஆகவே தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு விரைவாக தடுப்பூசி ஏற்றிக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உலகச் செய்திகள். துருக்கியில் பரவியிருக்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 400 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பணியில் 19 ஹெலிகாப்டர்களும் மேலும் 108 வாகனங்களும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. துருக்கியின் மெனோகட் நகரில் சூழ்ந்திருக்கும் காடுகளில் நேற்று தீ ஏற்பட்டது. அங்கு காற்று வேகமாக வீசுவதனால் தீ விரைவாக பரவியுள்ளது. இதனால் பல கட்டிடங்கள் தீக்கிரையாயுள்ளன. காட்டுத்தீ பற்றி முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதனால் மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர். இதன் காரணமாக உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக துருக்கி அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா டெல்டா வைரஸ் 132 நாடுகளில் இனங்காணப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் டெல்டா வைரஸ் தொற்று 8 வீதத்தினால் அதிகரித்திருப்பதாகவும் ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகளில் டெல்டா வைரஸ் விரைவாக பரவி வருகிறது. இதேவேளை கொரோனா எல்பா வைரஸ் 182 நாடுகளிலும், பீட்டா வைரஸ் 131 நாடுகளிலும், காமா வைரஸ் 81 நாடுகளிலும் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. தலைநகரை அண்மித்த நகர அபிவிருத்தி வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய 5 உப வேலை திட்டங்களின் பணிகள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த வேலை திட்டங்களை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் முன்னெடுத்தது. வெள்ளப்பெருக்கினால் பாதிப்படையும் கொழும்பு நகரை அதிலிருந்து மீட்பதற்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 327 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடைய. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் வீரர்களான தனுஷ்க குணதிலக, குசல் மெண்டிஸ் ஆகியோருக்கு 2 வருட கால போட்டுத் தடை விதிக்குமாறு சிபாரசு செய்யப்பட்டிருக்கிறது.
நீரோசன் திக்வெல்லவுக்கு 1.5 வருட கால போட்டுத் தடை விதிக்குமாறும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த வீரர்கள் மூவருக்கும் $1000 தண்டப்பணம் விதிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது குறித்த 3 வீரர்களும் கோவிட் சுகாதார விதிமுறைகளுக்கு புறம்பாக செயற்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்தே இந்த தண்டனைகளுக்கான சிபாரிசு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் ஓய்வு நிலை நீதியரசர் நிமல் திசாநாயக்க தலைமையில் 5 பேர் கொண்ட விசாரணை குழு விசாரணைகளை மேற்கொண்டது. சுற்றுலா இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய இந்திய அணி துடுப்படுத்தாதை தெரிவு செய்தது. அதற்கமையமாக அந்த அணி சற்று முன்னர் வரை 15 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 60 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நைஜீரியாவை சேர்ந்த 10 விளையாட்டு வீரர்கள் உட்பட 20 வீரர்கள் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊக்கமருந்து சோதனை நடவடிக்கைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெலாரஸ், பஹ்ரைன், எத்தியோப்பியா, கென்யா, மொரோக்கோ, நைஜீரியா, உக்ரைன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 பில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைவாக மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தை 70% அதிகரிக்கும் வேலை திட்டத்தில் சூரிய சக்தி நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் அரசு நிறுவனங்களை இணைத்து வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தெரிவு செய்யப்பட்டிருக்கும் 15 வைத்தியசாலைகளில் சூரிய சக்தி இணைப்பு வழங்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 பில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் உலகளாவிய பொருளாதாரத்தை மீட்கும் வேலை திட்டத்தில் எதிர்கொள்ளும் புதிய சவால்களை சர்வதேச நாணய நிதியம் வகைப்படுத்தியிருக்கிறது. பொருளாதார பின்னணி குறித்து நிதியம் மேற்கொண்ட ஆய்வுகளுக்கு அமைவாக இந்த வகைப்படுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தில் குறிப்பிடத்தக்க அடைவு மட்டத்தை எய்திய நாடுகள் முதல் நிலையிலும், கோவிட் தொற்று தொடர்ந்தும் அதிகரித்த நிலையில் உள்ள அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் 2ஆம் நிலையிலும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் எல்ஓஎல்சி நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருடன் பாதுகாப்பாக இருங்கள். சப்ரகமுவ மேல் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பிரதேசத்திலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் காற்று மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்காகின்றவர்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. 2329 பேர் தொற்றார்கள் இன்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்களுக்கு பைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசி ஏற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த சிறுமியின் சடலம் நாளை தோண்டி எடுக்கப்பட உள்ளது. இணையதளங்கள் ஊடாக இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரவங்கள் அதிகரிப்பு. எதிர்கருத்துள்ள அரசியல்வாதிகளை முடக்குவதற்கு தயாரில்லை என்று அரசாங்கம் தெரிவிப்பு. துருக்கியில் பரவியிருக்கும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 400 வீரர்கள். இலங்கை கிரிக்கெட் வீரர்களான தனுஷ்க குணத்திலக்க, குசல் மெண்டிஸ், நிரோஷன் திக்வல் ஆகியோருக்கு போட்டித் தடை விதிக்குமாறு சிபாரிசு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.